ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அவர் அனைவருக்கும் வணக்கம். தமிழில் இலக்கண வினாத்தால் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் தமிழ் மொழி தேர்வில் 100க்கு 100 எடுப்பது உறுதி. வாங்க நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் இலக்கணம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு எந்த மாதிரி வினை அடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க. சந்திப்பிழை சொல்ல கருதியவற்றை கேட்போர். ஆப்ஷன் டி சொல்ல கருதியவற்றை. ஐ இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். பின்வரும் தொடர்களில் சந்திப்பிழை அற்ற தொடர். பார்த்த பழைய படம். பிழை நீக்கம் செய்க. அந்த பொண்ணுக்கு நேற்று கல்யாணம் நடந்தது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் எல்லாத்துலேயுமே கண்ணாலம், கல்யாணம், நேத்தைக்கு இந்த மாதிரி கொற்றை சொற்கள் இடம்பெற்றிருக்கு. பிழை திருத்தம். வலது பக்க சுவற்றில் எழுதாதே. வலது பக்க சுவற்றில் எழுதாதே. சந்தி பிழையை நீக்குக. முரட்டு காளையை பிடித்து அடக்கினான். முரட்டு காளையை பிடித்து அடக்கினான். பக்கத்தில் ஒற்று வரும். பின்வரும் தொடர்களில் ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர் எது? புலிகள் ஓடியது அப்படின்ட்டுருக்கு. புலிகள் பன்மையில் இருக்கும்போது நமக்கு பன்மையில் வரணும். இது ஒருமையில் கொடுத்துருக்காங்க. புலிகள் ஓடா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. புலிகள் ஓடின அப்படிங்கிறதும் நமக்கு வராது. புலி ஓடியது இதுதான் கரெக்டு. ஒரு புலி ஓடியது. அப்போ இதுதான் கரெக்டு. ஒருமை பன்மை பிழை நீக்குக. மின்கலன்கள் விண்ணில் பறக்கின்றன. மரபு பிழையை நீக்குக. யானை கன்று புலி குட்டி. யானை கன்று புலி குட்டி. யானைக்கு கன்று வரும், புலி குட்டி வரும். மரபு பிழையை நீக்குக. குயில் கூவ காகம் கரைந்தது. குயில் கூவும், காகம் கரையும். பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினம். அடுத்ததில் பட்டணம்ங்கிறதுக்கு அடுத்ததில் நகரம் 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததும் பட்டணம் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பட்டணம் என்பது காவிரி பூம்பட்டினம். வலுவு சொல்லை கண்டெடுத்து எழுதுக. சுவற்றில்ங்கிறது கரெக்டு. ஆற்றங்கரைங்கிறதும் கரெக்டு. எண்ணெய்ங்கிறதும் கரெக்டு. அருகில் அப்படிங்கிறது தான் வலுவு சொல். பிறமொழி சொற்களை நீக்குக. அருகில்ங்கிறது பக்கத்தில் அப்படின்னு வந்திருக்கணும். பஜாரில் சில வாஸ்துகளை வாங்கினேன். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கடை தெருவில் சில பொருட்களை வாங்கினேன். அடுத்தது பிறமொழி சொல். துன்பமா இழப்பா கன்னித்தமிழ் கற்க. துன்பமா இழப்பா கன்னித்தமிழ் கற்கங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது ஒரு பிறமொழி சொல். எல்லாரும் திருமணத்திற்கு வர வேண்டும். சகலரும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது விவாகத்திற்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டு. எல்லாரும் திருமணத்திற்கு வர வேண்டும். பிறமொழி சொற்களை நீக்குக. பஜனை. பஜனைங்கிறது வழிபாட்டு பாடல். பஜனைங்கிறது வழிபாட்டு பாடல். ஆஸ்தினா சொத்து. ஆஸ்தி சொத்து. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பஸ்ஸில் டிராவல் செய்வது கடினம். பஸ்ஸில் டிராவல்ங்கிறது பேருந்தில் பயணம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கிளாஸ் விண்டோ. அதாவது எங்கள் வகுப்புக்கு கிளாஸ் விண்டோ அமைத்துள்ளனர். கிளாஸ் விண்டோ அப்படின்னாக்க சாளர கண்ணாடி. கிளாஸ் விண்டோ சாளர கண்ணாடி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டிஃபென்ஸ் என்பது இராணுவம். டிஃபென்ஸ் என்பது இராணுவம். கன்சியூமர் என்பதன் தமிழ் சொல் நுகர்வோர். கன்சியூமர் என்பதன் தமிழ் சொல்
நுகர்வோர். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். விலை விலை விலை. விலைனா மதிப்பு, நாம் ஒரு பொருளுடைய மதிப்பு தான் விலை. அடுத்தது விளைவிக்கிறது, உற்பத்தி செய்கிறது. அடுத்தது விலை, விருப்பம். நான் இதை சொல்ல விளைகிறேன். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேடுக. கோல் கோல். கோல்னா குச்சி, கோல்னா புறங்கூறுதல். கரை கரை, பொருளறிந்து பொருத்துக. கரைனா ஓரம், ஆற்றங்கரை ஓரம், இந்த மாதிரி ஓரம்னு சொல்லுவாங்க. இல்லைனாக்கா வேஷ்டி கரை ஓரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கரைங்கிறது அழுக்கு. ஏ என்னும் எழுத்து குறிக்கும் பொருள் அம்பு. ஏ அம்பு, ஓரெழுத்து ஒரு மொழி அம்பு. ஆனா பசு, ஆனா பசு. ஈனா கொடு, ஈனா கொடு. சேனா சேய்மை, சேனாக்க சேய்மை. கா சோலை, கா சோலை. வேர்ச்சொல் தருகிறான், வேர்ச்சொல் தா. செல்வான், வேர்ச்சொல் செல். படித்தான், வேர்ச்சொல் படி. கொடு, தொழில் பெயராக மாற்றுக. கொடுத்தல். தல் விகுதி பெற்றது தொழில் பெயர். பாடு என்பதன் தொழில் பெயர் பாடுதல். உண் என்பதன் வேர்ச்சொல்லுக்குரிய வினை எச்சம் உண்டு. ஊன்னு முடிந்தாக்க வினை எச்சம், ஆன்னு முடிஞ்சா பெயரெச்சம். உன் என்ற சொல்லை வினையாளனையும் பெயராக ஆக்குக. உண்பானை, உன் உண்பானை. சொற்களை நிரல்படுத்துக. கற்றவர் சிறந்தவர் தமிழறிஞர் தேவநேய பாவனார். இப்படி அமைந்த சரியான விடை பழமை, பாசம், பூக்கள், பேச்சு. அகர வரிசைப்படி அமைந்த சரியான விடை பழமை, பாசம், பூக்கள், பேச்சு. அகர வரிசைப்படி சீர் செய்க. கதை, கவிதை, காதை, கீதை. கா 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 கீ. சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நுண்ணிதின் ஒண்ணுதல் முகனே மகிழ்ந்தன்று. நுண்ணிதின் ஒண்ணுதல் முகனே மகிழ்ந்தன்று. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சாலைகள் தோறும் மரங்களை வளர்க்கலாம். சாலைகள் தோறும் மரங்களை வளர்க்கலாம். இனிமை என்பது பண்பு பெயர். இனிமை என்பது பண்பு பெயர். வற்றல் என்பது, வற்றல் என்பதன் பெயர்ச்சொல் வகை தொழில் பெயர். வற்றல் என்பதன் பெயர்ச்சொல் வகை தொழில் பெயர். ஊதியம் என்பதன் பெயர்ச்சொல் வகை பொருள் பெயர். ஊதியம் என்பது பொருள் பெயர். ஊதியம்னா சம்பளம், சம்பளங்கிறது காசை குறிக்கும், அது ஒரு பொருட்பெயர். உலகம் என்பது இடப்பெயர். உலகம் என்பது இடப்பெயர். பெயர் சொல்லின் வகை தாமரை. தாமரை பொருட்பெயர். பேரொளி இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. பேரொளி பண்புத்தொகை. தளியி இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. தளியி அகர எழுத்துக்கள் ரெட்டித்து வந்தது அப்படின்னாக்கா அது சொல்லிசை அளபடை. தளியி. பைந்தமிழ் பண்புத்தொகை. பைந்தமிழ் பண்புத்தொகை. பேரூர். பேரூருங்கிறது பண்புத்தொகை. பேரூருங்கிறது பண்புத்தொகை. இதை இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னும் சொல்லலாம். பேருங்கிறது பெரியங்கிறது குறிக்கும், அடுத்தது ஊருங்கிறது குறிக்கும். அதனால் இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். கேளாச்செவி இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். கேளாச்செவி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.